வெல்கம் டு மை சேனல். குக்கிங் அம்மா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் கோஸ் பொரியல் தான் பார்க்க போகிறோம். கல்யாண வீடுகளில் செய்கிற மாதிரியே அதே சுவையோட அதே மெத்தட்லேயே நம்ம இந்த கோஸ் பொரியல் செய்ய போகிறோம். அதற்கு நம்ம சேனலில் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்ட்டு நான் நம்புகிறேன். முதல்ல நம்ம எவ்வளோ தூரத்துக்கு கோஸை சின்ன சின்னதாக வெட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பொடிசாக வெட்டிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் ஒரு அரைமுறி தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். அது கூடயே நம்ம கோஸையும் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக வெட்டி எடுத்து வச்சுருக்கோம். சிறு பருப்பை நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் தாளசம் பண்ணுறதுக்கு கடுகு எடுத்து வச்சுருக்கோம். இவ்வளோத்தையும் நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சதுக்கப்புறமாட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு பொரிக்காஞ்சட்டி எடுத்து வச்சுருக்கேன். அது தண்ணி எல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறமாட்டு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த ஆயில்னாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கு ஆயில் நல்லா சூடாகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஆயில் சூடானதுக்கப்புறம் தான் நம்ம கடுகு போட்டதுக்கப்புறம் நல்லா கடுகு பொரியணும். இந்த நேரம் ஆயில் நல்லாவே ஹீட் ஆகிட்டு இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்து மேலே மிதக்கணும், அப்போ தான் கடுகு வெந்திருக்குன்னு அர்த்தம். அது நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமாட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமாட்டு கருவேப்பிலையும் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமாட்டு நம்ம வெட்டி வச்சிருந்த மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மிளகாய் நான் ஒரு மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கலாம். காரம் அதிகம் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஒரு மிளகாய் 2 மிளகாய் சேர்த்துக்கலாம். அதை நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சிடணும்ல, அதை ஒன்று எடுத்து வச்சிடணும். அதையும் அதோடு சேர்த்து நல்லா போட்டு வதக்கிக்கலாம். இது வெங்காயம் போட்டு பொன்னிறமாக வரணும் அப்படின்ட்டு கிடையாது. நம்மளுக்கு ஓரளவுக்கு அந்த கண்ணாடி பதத்துக்கு வரணும். அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். அதனால் இது எல்லாத்தையும் போட்டு ஒருக்கா கலந்து விட்டதுக்கப்புறமாட்டு நம்ம பாசிப்பயிர்ப்பை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துருக்கோம். அதை அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு எல்லாத்தையும் ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமாட்டு நம்ம வெட்டி வச்சுருந்த கோஸ் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நான் ஓரளவுக்கு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் விட சின்னதாக கட் பண்ணால் கோஸ் இன்னும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பார்க்கவே நம்மளுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ ஓரளவுக்கு நம்ம கோஸ் நல்லாவே வெந்துட்டு இந்த நேரம் நம்ம துருவி வச்சுருந்த எல்லா தேங்காவையும் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். ஏன்னா இந்த கூட்டுக்கு தேங்காய் கொஞ்சம் நிறையா போட்டால் டேஸ்ட்டு இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட நல்லா தேங்காவை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தான் இது செஞ்சாலும் அந்த தேங்காயோட ருசி ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் தேங்காய் நீங்கள் அரைமுறி தேங்காய் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு கோஸ் தயாராகிட்டு இந்த நேரம் நம்ம ஒரு பவுலில் எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி அதே சுவையோடு நம்மளுக்கு கோஸ் பொரியல் ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.